பருப்பு உருண்டை உதிராமல் உடையாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 1 கப் வந்து எடுத்துக்கிறேன். 1 கப் 100 கிராம் இல்லை ஒரு சின்ன கிளாஸில் கூட நீங்கள் வந்து அளந்து இதில் வந்து போடலாம். அதே மாதிரி துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு பாதி 50 கிராம். 100 கிராம் கடலைப்பருப்புனா 50 கிராம் துவரம் பருப்பு ஒரு அரை கிளாஸ் இல்லை அரை கப்பில் வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கிளாஸ் அளவு வந்து எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ பாருங்கள், இது வந்து நான் காலம்பரியே இல்லை, இதை வந்து ஊற வச்சிட்டேன். இது வந்து 1.5 மணி நேரம் 1 hour to 1.5 hour வந்து ஊற விட்டுருவோம். தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதில் ஊற விட்டுடலாம். கப்போ இல்லை வந்து இது கிளாஸோ எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4 வரமிளகாவையும் போட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஏன்னா அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியும் ஊற வைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மாமா டியூட்டி. நீங்கள் பார்க்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை 10 மணி ஆகுது. காலை வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, அதனால் இன்றைக்கி வந்து நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து செய்ய வேண்டியது இருக்குது. நம்மளும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மாவெல்லாம் வந்து வாங்கணும். ஏன்னா நான் வந்து எங்கள் அம்மா மாதிரி அரிசியெல்லாம் வந்து அரைச்சிலாம் நான் செய்யலை. மாவு வந்து கடையிலேருந்து வாங்கி இல்லை பண்ணுவேன். இன்றைக்கி தான் நான் தலையை குளிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் எனக்கு வந்து நேரமே இல்லை. அதனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எதுக்கு நான் தலை குளித்தேன் அப்படின்னு. எஸ், அதனால் நான் அரைச்சி வச்சு அதை காய வச்சு எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் வந்து செய்வாங்க. அதெல்லாம் எனக்கு டைம் இல்லை. நான் வந்து கடைக்கு போகணும், அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது கொஞ்சம் துணியெலாம் நிறையா இருக்குது, மடிக்கிறதுக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறமா பெட்ஷீட் வந்து மாற்றணும், துவைக்க போடணும், அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் யோசனை பண்ணுறேன், கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு நான் யோசனை பண்ணுறேன் இன்றைக்கி என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு. எஸ், சமையல் வந்து முதல்ல முடிச்சுடுவோம். அதுக்கப்புறமா அதில் கடைக்கு போகலாம். அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து காலம்பரை 10 மணிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் vlog வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். நீங்கள் என் கூடயே இருக்க போகிறீங்க. ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சமையலில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட இன்னும் ஷேர் பண்ணவே இல்லை. நான் வந்து பருப்பு உருண்டை குழம்பு வந்து வைக்க போகிறேன். அதுக்காக காலம்பரியே வந்து பருப்பை நான் நனைச்சி வச்சுட்டேங்க. ஏன்னா அது வந்து 1.5 மணி நேரம் வந்து ஊறணும். நல்லா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா வந்து ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு பரங்கிக்காய் கூட்டு வந்து பண்ணுறேன். பால் கூட்டு. இது பரங்கிக்காவை வந்து நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து வேக விடணும். இந்த மாதிரி ஏதாவது பாத்திரத்தில் இல்லை சட்டியில் வந்து நம்ம வேக விடலாம். பால் போட்டு இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். இந்த குழம்புக்கு வந்து தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாய் வந்து வகுத்து போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து வேக விடுவோம். மூடி வச்சிட்டோன்னா வெந்துடும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க, வேகட்டும். அரைக்கிறதுக்கு தேங்காய், ஜீரகம், அதுக்கப்புறமா வரமிளகாய். இது வந்து குழம்புக்கும் கூட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அரைக்கிறேன். பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்துடுத்தான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா வெல்லம் இல்லை சர்க்கரை உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் வந்து சேர்க்கலாம். அதுக்கப்புறம் அரைச்ச விழுதை வந்து தேங்காய் விழுதை வந்து சேர்க்குறேன். அதில் வந்து ஒரு கொதி வந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பால் விட்டுடலாம். பால் வந்து திரியாது, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து விடுங்க. நான் வந்து ஒரு 1.5 கரண்டி வந்து விட்டுருக்கேன். நெய்யில் தாளித்து கடுகு உளுத்தம் பருப்பை வந்து போட்டிருக்கேன். நம்ம வந்து ஆல்ரெடி கருவேப்பிலை சேர்த்துருக்கோம், அதனால நான் சேர்க்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல வந்து குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டையை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் அரைச்சி வச்சுட்டேன். ஓகே, அந்த உருண்டையை வந்து 3 விதத்தில் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து குழம்புல டைரெக்டாக போடலாம், இல்லை தண்ணியில் வந்து நீங்கள் உருண்டையை போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அப்புறமா போடலாம், இல்லை பொரிச்சு கூட நம்ம வந்து போடலாம். நான் வந்து பொரிச்சு போட போகிறேன். பொரிச்சா கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், பக்கோடா மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, ஆனால் சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ அதான் நான் செய்யலாம்னு இருக்கேன். குழம்பு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வெந்தயம், 3 வரமிளகாய், அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு 10-15 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், அதுவும் ஒரு 15 வந்து சேர்க்குறேன். ஸோ இதில் வந்து ரொம்ப தேவை பூண்டு, வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க, இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா அதை சேருங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா இது வந்து குழம்பு பொடி, சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்குறேன். இந்த வாட்டி எங்கள் பெரியம்மா வந்து அரைச்சி கொடுத்துருந்தாங்க.
பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே பெரியம்மாட்ட வந்து நான் கேட்டு அடுத்த வாட்டி அரைக்கணும்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இல்லை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா இல்லை நம்ம வந்து புளி தண்ணியை வந்து சேர்த்துடலாம். ஓகே, புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நான் வந்து இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு வந்து சேர்க்குறேன். நல்ல கலராக இருக்குது பாருங்கள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டதுனால. தேவைக்கு ஏற்ற உப்பு வந்து சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். அப்போ தான் பச்சை வாசனைலாம் புளியில் வந்து போகும். நான் வந்து மூடி வச்சிடுறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம உருண்டைக்கு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அரைச்சதில் பார்த்திங்கன்னா உப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணோம் அப்படின்னா உடையாது அண்ட் சாஃப்டாகவும் இருக்குங்க. நீங்கள் ஹார்ட் ஆகிடும்லாம் கவலையே பட வேண்டாம். உடையாமல் அழகாக வந்து வரும், உதிராது. ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து பொரிச்சா போதும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னு கலர்லாம் மாற வேண்டாம். அது பாருங்கள், இந்த பதத்தில் வந்து எடுத்து வச்சுடுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கள் அப்பா வந்து அந்த 2 உருண்டையை அப்படியே சாப்பிட்டாரு, இப்படியே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த பாருங்கள், இந்த பதத்தில் எடுத்து வச்சு குழம்புல வந்து சேர்த்துடலாம். தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, கூட்டுக்கும் குழம்புக்கும் சேர்த்து வந்து அரைச்சி வச்சுருந்தோம். அதனால் ஜீரகம் போட்டு அரைச்சிருந்தேன். அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துட்டு கொதிக்க விடுவோம். தேங்காய் விழுதை வந்து சேர்த்துடுங்க. லாஸ்ட்டாக நல்லா புளி தண்ணி வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா உருண்டை வந்து பொரிச்சு வச்சுருந்தோம், அதையும் வந்து இப்போ சேர்த்துட்டு நம்ம வந்து கொதிக்க விடலாம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா நுரைச்சி வந்து வரணும். இது பார்த்திங்களா, இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பரிமாறுறேன். குழம்பு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்ததுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உடஞ்சி வரல பாருங்கள், என்ன அழகாக வந்து ரவுண்டு ஷேப்பில் அப்படியே ஷேப் மாறாமல் வந்திருக்கு பாருங்கள், உதிராமல் உடையாமல். சுட சுட சாதம், பருப்பு உருண்டை குழம்பு, தொட்டுக்கிறதுக்கு பரங்கிக்காய் பால் கூட்டு, சூப்பரான காம்பினேஷனில் வந்து செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு முட்டை நெய். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து நெவர் எண்டிங் வீட்டு வேலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு எண்டே கிடையாது. நம்மளாம் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு போதும் இன்றைக்கி வேலை செஞ்சது அப்படின்னு நிறுத்திக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி தாங்க. இன்றைக்கி வந்து பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து மாற்றுறேன். இந்த க்ரீன் பெட்ஷீட் கூட கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, அதனால் எனக்கு எக்ஸாக்ட்லி வந்து எங்கே வாங்கினோம். ஆனால் ஆன்லைன்லேருந்து தான் வாங்கினேன். பெட்ஷீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்குமே கடையில் போயெலாம் வாங்குறது கிடையாது, ஆன்லைனில் தான் வாங்கினேன். வந்து டீ போடுறேன், டீ போட்டு குடிக்கணும். இங்கே வந்து அப்பாக்காக பால் வந்து சுட பண்ணுறேன், காஃபி போடுவேன் அப்பாவுக்கு. நான் வந்து டீ, எங்கள் அப்பா காஃபி. அதுக்கப்புறமா சாய்க்கு வந்து கொஞ்சம் கஞ்சி கொடுத்துட்டு மாத்திரை கொடுக்கணும். சாய்க்கு வந்து உடம்பு சரியா இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், கடைன்னு வந்து துணியெல்லாம் மடித்து வச்சிடலாம். நான் வந்து டீ குடிச்சிட்டு கடைக்கு போயிட்டு என்னெல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி இல்லையா, அதுக்காக வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த சாய்னர் என்னை வந்து படுக்க சொல்கிறேன். படிக்க தான் இல்லை, நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு. இல்லாட்டா மொபைலை வச்சு நோண்டிகிட்டு இருப்பான், டிவி கம்ப்யூட்டர் வந்து பார்த்துட்ருப்பான். ஸோ எவ்வளோ துணி பாருங்கள். இன்றைக்கி வந்து லாண்ட்ரி ருட்டீன் வேறு ஆகிடுச்சுங்க. துணியை வந்து துவைச்சிருக்கேன், மடித்து வைக்கிறேன், எல்லா இடத்துலையும் வந்து செட் பண்ணுறேன். அவங்கவுங்க வார்ட்ராப்பில் வந்து எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து முடிஞ்சு போயிடும். நான் டெய்லி வந்து துவைக்க மாட்டேன், அப்பப்போ துவைப்பேன். பாருங்கள், எல்லாம் நீட்டாக செட் பண்ணியாச்சு. அந்த சாய் வந்து கதை புஸ்தகம் படிக்கிறான். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேஜாவது படிச்சுட்டு தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து தூக்கம் வந்துடும் ஈஸியாக. அதுதான் நான் வந்து சாய்க்கு வந்து செய்வேன். ஸோ கடையில் பார்த்திங்கன்னா செம கூட்டம். ஆஸ் யூஷுவல் நாளைக்கு வந்து பண்டிகை அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து கூட்டமாக தான் இருக்கும். எல்லாமே விலை ஜாஸ்தியாக வந்து விற்றுட்ருக்கு.
அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போது கொஞ்சம் வந்து நீட் பண்ணுறேன். ஏன்னா ஹாலில் வந்து நம்ம நீட்டாக வச்சாதான் இல்லை பண்டிகையோட அந்த ஃபீலிங் வந்து வரும். என்ன அப்படின்னா கொஞ்சம் எல்லா வேலையும் செய்யறதுனால டயர்டாயிட்டேன். வெளியிலையும் போயிட்டு சாமானும் வாங்கிட்டு வரணும், வீட்லேயும் வந்து நிறையா வேலைகள். இந்த மளிகை சாமான் எப்போ வாங்கினேன்னு கூட எனக்கு மறந்து போச்சு. இப்போது வாங்கியிருக்கேன், அது இங்கேயே வச்சுருக்கேன். அதை கொண்டு போயிட்டு இதோட இடத்துல வந்து வச்சுட்டு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் என்னோடய அயன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால நான் வந்து அயனுக்கு வந்து கொடுத்துருந்தேன் துணியை. ஸோ அது வந்து வந்துருச்சு. அதை வந்து நான் செட் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய வார்ட்ரோப்பில் வந்து செட் பண்ணணும். அயன் பாக்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறமா கால் வந்து சுலுக்கிட்டுருக்கு. ஏன் தெரியுமா, நான் வந்து ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஹீல்ஸ் வந்து போட ஆரம்பித்தேங்க. ஸ்லிப்பரே இல்லாமல் அந்த ஹீல்ஸை வந்து போட ஆரம்பித்து கால் வந்து எனக்கு அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் ஹீல்ஸ் போடுறதுனால எனக்கு வந்து அது சரி வரல. ஸோ நான் போய் ஸ்லிப்பர் வந்து நல்ல ஸ்லிப்பராக கடையில் வாங்கணும், அது வேறு இருக்குது. அதனால் கொஞ்சம் நொண்டி நடந்துகிட்ருக்கேன். ஏன்னா நல்ல காலில் வந்து சுளுக்கு. இங்கே பாருங்கள், என் பையன் படிக்கிறானோ இல்லையோ 4 பக்கமும் வீடு ஃபுல்லாக அவனோட நோட்ஸ் வந்து இருக்கும். எல்லா ரூம்லேயும் நோட்டு, 4 நோட்டு எல்லா ரூம்லேயும் வந்து வச்சுடுவான். அதை வந்து நான் எடுத்து எல்லாத்தையும் அவனோட ரூமில் வந்து செட் பண்ணி வைக்கிறது இது என்னோடய வேலை. என் வேலை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாக்களும் இதை தான் நிச்சயமாக செய்வேங்க. நைட்டு வந்து குழந்தைங்களோட டாய்ஸு விளையாடினது, அதுக்கப்புறமா புக்ஸ். அது என் பையன் வந்து பெருசாகிட்டான், 10 வயசு ஆகுது. ஆனாலும் சின்ன குழந்த மாதிரியே வேலை வந்து செய்கிறான். அதுக்கப்புறமா துப்பட்டாவில் ஒரு துப்பட்டா நான் வெளியிலேயே வச்சுருப்பேன். ஒரு துப்பட்டா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் போகிறது, சட்டுன்னு இல்லை பக்கத்து கடைக்கு போகிறேன், எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா, இல்லை யாராவது வராங்கன்னா துப்பட்டா வந்து போட்டுப்பேன். ஸோ அதனால் நான் துப்பட்டா ஒன்று வந்து இந்த மாதிரி வெளியிலேயே இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் உள்ளே வந்து வச்சுருவேன். அண்டு ஸ்கிப்பிங் ரோப் பாருங்கள் வெளியில் இருக்குது. சாய்க்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்கிப்பிங்லாம் வந்து அவனோட கிளாஸில் வந்து சொல்லித்தராங்க. ஒரு எக்ஸசைஸ், பாடி வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு பல எக்ஸசைஸ் வந்து உண்டு. பேட்மிண்டனுக்கு முன்னாடி அதில் வந்து இப்போ ஸ்கிப்பிங் வந்து பண்ணிகிட்ருக்கான் சாயி. ஏற்கனவே ஹைட்டாக தான் இருக்கான், இன்னும் வந்து ஹைட் ஆகிடுவான்னு நினைக்கிறேன், அவங்க அப்பா மாதிரி ஹைட்டில். அப்புறம் இந்த பாத்திரம்லாம் எதுக்கு ஹாலில் வந்துச்சுன்னு என்னை தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க, எனக்கே ஞாபகம் இல்லை. துணி வந்து துவைச்சிருந்தேன்ல, அதையும் வந்து உணர்த்திடுறேன். இப்போ நைட்டு ஆகுதுங்க, ஆனாலும் இப்போ நான் வந்து துவைச்ச துணியை நான் உணர்த்தணும். ஏன்னா இன்றைக்கி வந்து லாண்ட்ரி ருட்டீன் முடிச்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாளைக்கு நான் துணியை துவைக்கவும் மாட்டேன், மடிக்கவும் மாட்டேன், உணர்த்தவும் மாட்டேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து இன்றைக்கி இந்த ருட்டீனை வந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்புறம் கீஸெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதையும் வந்து தொடச்சி வச்சுட்டேன் அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஹால் வந்து எப்போவுமே நீட்டாக இருந்தால் தான் இல்லை, பண்டிகை நாளில் 2 பேர் வந்தால் கூட இல்லை நீட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து தொடச்சி வச்சிடுறேன். நிறைய பேர் வந்து சில பேர், நிறைய பேர் இல்லை, சில பேர் வந்து கேட்பாங்க, வீட்டில் என்னங்க வேலை, என்ன பெரிய வேலை அப்படின்னு. வீட்டை நீட்டாக வச்சுக்கிறது ஒரு பெரிய கலை. அதுக்கு நிறையா டைமு, நேரம், நம்மளோட உழைப்பு எல்லாமே அது வந்து தேவை. அப்போ தான் ஒரு வீடு பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு வந்து இருக்கும், இல்லைனா இருக்காது. வீட்டில் என்ன வேலை அப்படின்னு சில பேர் வந்து அலட்சியமாக கேட்பாங்க. ஆனால் நம்மளோட வீடு நம்மளோட கோவில், அதை நம்ம அழகாக தான் வச்சுக்கணும். நிறையா வேலை இன்றைக்கி வந்து செஞ்சதுனால பால் சாதம் தான் தொட்டுக்கிறதுக்கு. நம்மளோட அந்த உருண்டை குழம்பு மிச்சம் இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நான் மட்டும்தான் பாக்கி. இந்த 2 உருண்டையை வந்து நான் சாப்பிட்ருவேன் பால் சாதத்தோட. இதை பாருங்கள், பாத்திரமெல்லாம் தேய்ச்சாச்சு. கிச்சன் எப்படி இருந்த கிச்சன் நான் வந்து நீட்டாக பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு காலம்புரை விநாயகர் சதுர்த்தி, கொழுக்கட்டை எல்லாம் செய்யணும். வீடும் வந்து நல்லா சுத்தப்படுத்தியாச்சு. இப்போ நைட்டு என்ன அப்படின்னா 12:25 டைம் பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்க, நான் மட்டும்தான் தூங்கணும். உங்களுக்கு வந்து என்னென்ன சாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் நாளையோட வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள். அண்ட் நீங்கள் தனியாக இருக்கீங்க, இல்லை வீட்டில் ஒருத்தங்க 2 பேர் தான் இருக்கீங்கனாலும் நீங்கள் அழகாக சந்தோஷமாக உங்களோட பண்டிகைகளை வந்து கொண்டாடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒரு உற்சாகம் வந்து கிடைக்கும். நம்மளோட கடவுளுக்கு நம்ம வந்து என்றைக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Bye-bye, good night.